Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்ற பின் சென்னை ஆளுநர் மாளிகையில செய்தியாளர்களை சந்திச்ச தாவேக மூத்த நிர்வாகி நாஞ்சில் சம்பத் பேரறிஞர் அண்ணாவின் மறு உருவமாக முதல்வர் விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். தொண்டாற்ற வேண்டும் என்கிற தூய உள்ளம் இருந்தால் அவனுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கிற அரசியல் கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் என்னை கேட்டால் தாவேகா மட்டும்தான். பல ஐஸ்வர்யவான்களையும் கோடீஸ்வரர்களையும் அமைச்சரவையில் உட்கார வைத்து பேர அரசியல் நடத்திய அந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டவர்களை அரியாசனத்தில் உட்கார வைத்து இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார் விஜய். இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்று சில கேள்விகள் எழுகின்றன. தொண்டாற்றுவதுதான் ஒருவனுடைய கடமை, அதுவும் அமைச்சருடைய கடமை. அதை எங்கள் தலைவருடைய கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் முறையாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் என்றுமில்லாத மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். அண்ணாவுடைய மறு உருவமா நீங்க டிஃபைன் பண்றீங்க? கண்டிப்பா. உண்மையா? உண்மைதான். எப்படி அது டிஃபைன் பண்றீங்க? ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவை எதிர்த்து 1967 பொதுத் தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் தந்தை பெரியார். அண்ணா ஆட்சி அமைத்தவுடனே பெரியாரை திருச்சி மாளிகையில் சென்று சந்தித்தார். இன்றைக்கு பகை புலத்தில் அண்ணன் ஸ்டாலின் நின்றார். வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றவுடனே எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை சித்தரஞ்சன் வீட்டில் போய் சந்தித்தார். இப்போதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறது. இது அண்ணாவின் பாணி. அதை எங்கள் தலைவர் பின்பற்றுகிறார். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.